காஷ்மீர் பிரச்சனை. காஷ்மீர் இந்தியாவின் மணிமுடி மட்டுமல்ல, இன்றும் பிரச்சனைக்குரிய பிரதேசமாக இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் என்று பிரித்து காஷ்மீரை விருப்பம்போல் சுதந்திரமாகவோ இந்தியா அல்லது பாகிஸ்தானுடன் இணைந்தோ இருக்கலாம் என்று பிரிட்டிஷ் அரசு சொல்லிவிட்டு போய்விட்டது. காஷ்மீர் அரசர் ஹரிசிங்கின் முன்னோர் அதை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து விலை கொடுத்து வாங்கிவிட்டதால் அது அவருடைய சொத்தாகிவிட்டது. சுதேச அரசர்கள் என்று ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிடம் படைச் செலவுகளுக்கென்றும் பிற காரணங்களுக்காகவும் விற்ற கொடுமை வேதனையான வரலாறு. காஷ்மீர் மன்னர் ஹரிசிங்குக்கு சொந்தம். அவர் இந்து அரசர். ஆனால் மக்களில் மிக பெரும்பான்மையினர் முஸ்லிம்கள். அன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் காஷ்மீர் பாகிஸ்தானோடு சேரும் என்று பாகிஸ்தான் பகல் கனவு கண்டு கொண்டிருந்தது. பட்டேல் கூட அதை ஆரம்பத்தில் ஆட்சேபித்திருக்க மாட்டார். ஆனால் பாகிஸ்தான் ஜூனாகட் விஷயத்தில் காட்டிய விஷமம், கொள்கை மீறல் அவருடைய மனத்தையும் மாற்றிவிட்டது. காஷ்மீர் மன்னர் ஹரிசிங் முதலில் இந்தியாவுடனோ பாகிஸ்தானுடனோ இணையாமல் சுதந்திரமான சிற்றரசாகவே திகழும் என்று அறிவித்திருந்தார். பாகிஸ்தானும் கூட இந்திய அரசாங்கத்துக்கு கடிதம் கூட எழுதியிருந்தது. நேருவுக்கு எழுதிய கடிதத்தில், நம்மிடையே காஷ்மீர் விஷயத்தில் கொள்கை வேறுபாடு எதுவும் கிடையாது. காஷ்மீர் விருப்பம்போல் பாகிஸ்தானுடனோ இந்தியாவுடனோ சேரலாம் என்று குறிப்பிட்டிருந்தது. காஷ்மீரில் முஸ்லிம்கள் அதிகம் என்றாலும் அதை பாகிஸ்தானுடன் இணைக்கும் நோக்கத்துடனான அரசியல் அமைப்போ பலமான கட்சியோ எதுவுமோ கிடையாது. மேலும் அங்கு செயல்பட்டுக் கொண்டிருந்த தேசிய மாநாட்டு கட்சியும் காஷ்மீரை பாகிஸ்தானுடன் இணைப்பதை விரும்பவில்லை. பாகிஸ்தான் நேருவுக்கு கடிதம் எழுதியிருந்த போதிலும் காஷ்மீரை விழுங்கும் முயற்சியில் காய்களை நகர்த்த திட்டமிட்டது. காஷ்மீரில் மன்னருக்கு எதிரான அதிருப்தி, முஸ்லிம்கள் காஷ்மீர் பாகிஸ்தான் எல்லைகளில் வாழ்ந்த முஸ்லிம்களை முன்னிறுத்தி பாகிஸ்தான் திரைமறைவு நடவடிக்கைகளை தொடங்க திட்டமிட்டது. எல்லைப்புற ஆதிவாசிகளிடையேயும் மதவெறி தூண்டப்பட்டு ஆசியும் ஆயுதங்களும் வழங்கி முன்னே அனுப்பி வைத்தது. பாகிஸ்தான் படையும் அவர்களுடன் கலந்து கொண்டது. எதிர்ப்பு எதுவும் பெரிய அளவில் இல்லாததால் தளபதி சைரத் ஹைபத் கான் காஷ்மீரை கைப்பற்றிவிட்டதாகவே நினைத்தார். அவருடைய கனவு அவர் நம்பி வந்த ஆதிவாசிகளாலேயே தகர்க்கப்பட்டுவிட்டது. அவர்களுடைய நோக்கம் காஷ்மீரை கைப்பற்றுவதோ பாகிஸ்தானுக்கு பக்கபலமாக இருப்பதோ அல்ல, கொள்ளை. கொள்ளை தடுக்கப்பட்டால் கொலை. காஷ்மீரை கைப்பற்றும் முயற்சியில் தளபதி தனித்து விடப்பட்டார். மன்னர் ஹரிசிங் விழித்துக் கொண்டார். காஷ்மீர் மக்களின் ஆதரவு பெற்ற தலைவர் ஷேக் அப்துல்லாவும் காஷ்மீரின் கதவுகளை தட்டும் அபாயத்தை அறிந்தார். உடனே செயல்படவும் தொடங்கினார். ஷேக் அப்துல்லாவுக்கு தெரியும், மக்களை கொலை, கொள்ளை, ஆக்கிரமிப்பிலிருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி இந்தியாவிடம்தான் இருக்கிறது என்று. குழந்தையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டும் பாகிஸ்தானின் பாசாங்கை அவர் அறிந்திருந்தார். அவர் இந்திய அரசின் உதவியை கோர முடிவு செய்துவிட்டார். மன்னர் ஹரிசிங்குக்கும் வேறு வழி தெரியவில்லை. அவசர உதவி கோரி அமைச்சரை டெல்லிக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் இந்தியா அவசரப்படவில்லை. நல்ல எண்ணத்தில் இந்தியா காஷ்மீருக்கு உதவி செய்தாலும் அது அப்போது 363 சுதேச அரசு. அதன் உள்நாட்டு விவகாரத்தில் இந்தியா தலையிடுவதாக பாகிஸ்தான் கதை கட்டக்கூடும். ஏற்கனவே அது படையனுப்பி மக்கள் ஆதரவை எதிர்பார்த்து ஏமாந்த நாடு. ஆனாலும் அது அப்பாவி வேஷம் போட்டு ஒன்றுமே தெரியாதது போல் உலகத்தின் கண்களை கட்ட முயன்று கொண்டு இருந்த வேளை. எனவே பட்டேலும் நேருவும்